எல்லோருக்கும் பிரைஸ் லார்ட். ஏசப்பா கிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்து அவரை சோதிக்க ஒரு கேள்வி கேட்டார். நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும், அதாவது சொர்க்கத்துக்கு போக என்ன செய்யணும். அதுக்கு ஏசப்பா பைபிள் என்ன போதிக்குதுன்னு கேட்டார். அதற்கு அந்த ஊழியக்காரர் தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கணும்னு, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கணும்னு சொன்னார். அதுக்கு ஏசப்பா நீ அதையே செய்யின்னு சொல்லி ஒரு உவமையே சொன்னார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில திருடர்கள் அவனை பிடிச்சி அடிச்சு குற்றுயிரா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அங்க வந்த ஊழியக்காரரும் லேவியனும் அதை பார்த்து தள்ளி போயிடுவாங்க. பின்பு ஒரு சமாரியன் அந்த வழியா வந்து அவனை கண்டு மனதுருகி அவனுடைய காயத்துக்கு எண்ணெய் போட்டு அவன் ஆரோக்கியம் அடைய திராட்சை ரசமும் கொடுத்து அவனுடைய காயங்களை எல்லாம் கட்டி தன்னுடைய சொந்த வாகனத்துல ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு வந்து அந்த நாள் ஃபுல்லா கூடவே இருந்து பராமரித்து மறுநாள் போகும்போது தன்னிடம் இருந்த காசை கொடுத்து இவனை நல்லா பார்த்துக்கோ, எக்ஸ்ட்ரா செலவானா நான் தாரேன்னு சொல்லி போனேன். இந்த நல்ல சமாரியன் தான் ஏசப்பா. அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறதும் இதுதான். மற்றவங்க கஷ்டப்படும் போது குறை சொல்ல கொஞ்சம் பேர், இந்த லேவியன் பிரீஸ்ட் மாதிரி தள்ளி போக கொஞ்சம் பேர் இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நம்ம அத்தனை பேருமே இந்த நல்ல சமாரியன் செய்தது போல செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய பணத்தினாலையும் நம்மளுடைய நேரத்தை அவங்களுக்கு செலவிடுகிறதுனாலையும் கிறிஸ்துவின் நல்ல ஸ்தானாதிபதிகளாய் இருப்போம். கிறிஸ்து சுவிசேஷமாகவே வாழ்ந்து காட்டினது போல நாமும் சுவிசேஷம் சொல்வதோடு கூட சுவிசேஷமாகவே வாழ்ந்து காட்டினால் கிறிஸ்து உலகமெங்கும் அறியப்பட அது ஏதுவாயிருக்கும். ஆமென்.